தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது இந்த தமிழக அரசு வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலையெல்லாம் எப்போ வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளுக்கு ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th படிச்சிருந்தாலும் சரி, 10th படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 விதமான பதவிகள், அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் இன்னும் 11 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பின்னாடி பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எக்ஸாமும் கிடையாது, எக்ஸாமுக்கான ஃபீஸும் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 6 ஜனவரி 2024 தான் லாஸ்ட் டேட். 15 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த டேட்டுக்கு மேலே வந்த எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி 6ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. 5:01 வந்தாலும் அது ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லேயும் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, இது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான், எந்த காஸ்ட்டும் கிடையாது. ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நீங்கள் அனுப்பணும். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட் உங்களுடைய நேம், உங்களுடைய பெயர், விண்ணப்பதாரர் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்பர் இருக்குன்னா கம்பல்சரி அதை மென்ஷன் பண்ணியே ஆகுங்க. ஏன்னா மேபி ஒரு நம்பர் ரீச் பண்ண முடியலனா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி என்ன, டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 8th மேலே என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன். ஸோ மினிமம் 8ங்கிறது தான் மினிமம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்னென்னலாம் வச்சு எங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, 10th அல்லது 12th மார்க் ஷீட் ஓகேங்களா வச்சு அனுப்புங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வச்சு அனுப்புங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அனுப்பணும். இதே பார்த்திங்கன்னா ட்ரேஸ் ஜெண்டர், டிசர்டட் ஒய்ஃப், டிஸ்ட்யூட் விண்டோ, டிஃப்ரெண்ட்லி ஏபிள், அதாவது உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவைகள், திருநங்கைகள், இவங்க யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க அதுக்கான ப்ரூஃப் இதில் வச்சுட்டு மென்ஷன் பண்ணிட்டுங்க. அதையும் மொத்தமாக சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்பணும். இது எல்லாத்தையுமே கம்பல்சரி வச்சு அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஓசி, பிசிஎம் எந்த கேட்டகரியோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல டேட் மற்றும் பிளேஸ், உங்கள் ஊர் பேர் என்னங்கிறது எழுதுங்க. அதே மாதிரி என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிக்னேச்சர், இந்த இடத்துல மறக்காமல் அப்ளிகன்ட் சிக்னேச்சரை போட்டு தான் அனுப்பணும். போடலைன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். மகளே பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு 15 நாள் தான் டைம் இருக்குது. 6/1/2024 அன்று மாலை 5 மணியுடன் விண்ணப்பங்கள் பெறுவது முடிவு பெறும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது நீங்கள் எல்லா வேலைவாய்ப்புக்குமே மினிமம் 20, மேக்ஸிமம் 35 இதுதான் அவங்க கேட்டிருக்க ஏஜ் லிமிட். அதுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் எடுப்பாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சு இல்லை அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, மினிமம் 20 வயது ஆயிருக்கணும். 20 வயதுலேருந்து மேக்ஸிமம் 35 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏஎன்எம்க்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு 14,000 சம்பளம், ஏஎன்எம் முடிச்சிருக்கணும். ரெண்டாவது லேப் டெக்னீஷியன், 13,000 சம்பளம், டிப்ளமோ எம்எல்டி மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மூணாவது மெடிக்கல் ஒர்க்கர், 8,500 சம்பளம், 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நாலாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், 13,500 சம்பளம், எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், 7,800 சம்பளம், 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸர், 34,000 சம்பளம், நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன், டிஎஸ்எம்சி, டிஎன்ஹெச்எம்சி இங்கே முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கடுத்தது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் 12,000 சம்பளம், எனி டிகிரி படிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டென்டல் சர்ஜனுக்கான வேலை 34,000 சம்பளம், பிடிஎஸ் கிராஜுவேட் படிச்சிருக்கோம். டென்டல் அசிஸ்டன்ட் 13,800 சம்பளம், 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எம்எம்யூ கிளீனர் 18,460 சம்பளம், 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அந்த வேலை வாய்ப்புக்கு. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் இந்த வேலை வாய்ப்பு, அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை 14,000 சம்பளம். நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப்பில், கூடவே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் 2 years. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டரை படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் 18,000 சம்பளம், டிஜிஎன்எம்மோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கிலோ இல்லை பிஎஸ்சி நர்சிங் இன்டகிரேட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலை வாய்ப்புக்கு. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதுலேயே என்னென்னலாம் வச்சு அனுப்பணும், அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் இதுலேயே தான் இருக்குது, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அதில் நீங்கள் எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுங்க, இல்லை ஸ்பீட் போஸ்ட், 2 ஆப்ஷன் தான். நார்மல் போஸ்ட்டில் அனுப்பிச்சிடாதீங்க, ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும், இல்லை நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான்: நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர் 639007. இந்த அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட்லையோ இல்லை நேர்லையோ கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.